வெல்கம் டு தி ஸ்டோரி டைம்ஸ். திகிலூட்டும் இரவு. ஹென்ரியும் அவரது நண்பர்களும் ஒரு நாள் மாலையில் கைவிடப்பட்ட பூங்காவிற்கு சென்று அங்கே இடிக்கப்பட்ட வீட்டை கண்டுபிடித்தனர். அவர்கள் விசித்திரமான ஒன்றை சந்திக்கிறார்கள். ஹென்றி, நீ எங்கே அழைத்து வந்திருக்கிறாய் என்றான் கதிர். நாம் இங்கே இருக்கக்கூடாது. நிதானமாக இரு என்றான் ஹென்றி. குழந்தை போலிருக்காதே, இது பூங்காதான். இது கைவிடப்பட்ட பூங்கா இல்லையா என்றாள் மேரி. எங்களுக்கு இங்கு விளையா அனுமதி இல்லை. இது கைவிடப்படவில்லை, ஹென்றி கூறினான். யாரும் இப்போது இங்கு வருவதில்லை. பல வருடங்களுக்கு முன்னால் வந்தது தரும் நற்பழக்கத்தை நாமகாது இருக்க வேண்டும். நகரத்திலுள்ள மக்கள் கைவிடப்பட்ட பூங்காவிற்கு செல்ல வேண்டாம் என்று கூறினர். கரத் கூறினான். இங்கே பேய்கள் இருக்கின்றன. இல்லை, ஹென்றி கூறினான். பேய்கள் நிஜமில்லை. நான் பார்த்ததில்லை என்பதால் எனக்கு தெரியும். வாருங்கள், கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். சரி, அது மோசமாக இருக்க முடியாது, மேரி கூறினாள். ஒருவேளை ஹென்றி சொல்வது சரியாக நாம் இங்கே விளையாடலாம். இது ஆபத்தானது அல்ல. கரத்திற்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் ஹென்ரியை பின்தொடர்ந்தான். குழந்தைகள் விளையாட்டில் ஒரு சாம்பல் மரமும் ஊஞ்சலையும் கண்டுபிடித்தனர். பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாதது போல உலோக கட்டத்தில் ஊஞ்சல் சுற்றியிருந்தது. வாருங்கள், யார் முதலில் ஊஞ்சலை தொடுகிறார்கள் என்று பார்ப்போம், ஹென்றி கூறினான். சிறந்த யோசனை, கரத் கூறினான். யார் தோற்றாராலும் சங்கிலியை அவிழ்க்க வேண்டும். நான் உங்களுடன் இருப்பதும் தோற்றடிக்கப் போகிறேன் என்றாள் மேரி. கைகளை விரித்து ஓடினாள். நிலவை பார் என்றாள் மேரி. குழந்தைகளுக்கு மூச்சு வாங்கியது. இது சாதாரணமாக இவ்வளவு பெரியதாக இருக்காது, ஹென்றி கூறினான். இது ஒரு சூப்பர் நிலவாக இருக்க வேண்டும், கலைத் கூறினான். அப்போதுதான் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். அதனால் அது வானத்தில் பெரியதாக தெரிகிறது. இது மிகவும் மங்களமானதாக எனக்கு நினைவில் இல்லை, மேரி கூறினாள். குழந்தைகள் ஊஞ்சல் மற்றும் சறுக்குகளைச் சுற்றி விளையாடி, நடனமாடி, பாடல்களை பாடி இரவு வரை கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தனர். வீட்டிற்கு செல்லும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் வென்றி குழந்தைகளை தங்கும்படி சமாதானப்படுத்தினான். வென்றி சந்திரனை பார்த்தான். மேகங்கள் கடந்து செல்ல வைத்துக் கண்டான். ஆனால் சந்திரன் மேகங்களுக்கு பின்னால் செல்லவில்லை. அது மேகங்களுக்கு முன்னால் இருந்தது. ஏதோ தவறு இருப்பதாக வென்றி உணர்ந்தான். ஓ, இது கைவிடப்பட்ட வீடு. ஹென்றி பூங்காவை கடந்து குழந்தைகளை ஒரு புதிய பகுதிக்கு அழைத்து சென்றான். ஹென்றி, இது மோசமானது, கரின் கூறினான். நாங்கள் நிச்சயமாக இங்கு இருக்க அனுமதிக்கப்பட மாட்டோம். அது ஆபத்தாக முடியும். எய்ப்பட வேண்டும், ஹென்றி கூறினான். ஏன் சில பழைய இடங்களுக்கு எய்ப்பட வேண்டும்? நாங்கள் இப்போது வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் நாம் அனைவரும் சிக்கலில் இருப்போம். மேலும் நாம் மீண்டும் ஒரு நாள் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டோம். ஹென்றி கரத்தை புறக்கணித்து இடிபாடுகள் வழியாக நடந்தான். கரத் வீட்டின் அருகே காத்திருந்தான். உள்ளே செல்ல மிகுந்த பயந்தான். ஹென்றி ஒரு சுத்தியலால் கண்ணிடித்து தரையில அடிக்கத் தொடங்கினான். ஏய், நான் ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று அவன் ஒரு கடினமான உலோகப் பொருளை தட்டினான். இது பழங்கால பெட்டகம் என்று நினைக்கிறேன். உள்ளே பணம் இருக்கலாம். கரத், எனக்கு கொஞ்சம் உதவி செய். ஆனால் கரத் பதில் சொல்லவில்லை. கரத், நீ எங்கே இருக்கிறாய்? திடீரென்று துளைகளுடன் ஒரு வெள்ளை போர்வை தோன்றியது. ஓ ஓ, அது கத்தியது. போ போ
போ. பேய்! ஹென்றி கத்தினான். அவன் சுத்தியலை கைவிட்டு பயத்தால் கண்களை மூடிக்கொண்டான். திடீரென்று காட்டெறி வெட்டவாள்களின் கூட்டம் பறந்தன. இழையுகள் முழுவதும் ஒரு பெரிய நிழல் ஊர்ந்து சென்றது. ஐயோ! வெட்டவாள்கள் தன்னை தாக்கப் போகின்றன என்று நினைத்து ஹென்றி அழுதான். கரத், என்னை இங்கிருந்து வெளியேற்று! கரத் வந்து ஹென்ரியை கையால் இழுத்து வெளியே வர அனைவரும் வீட்டிற்குச் சென்றனர். அடுத்த நாள் ஹென்றி தனது மற்ற நண்பர்களிடம் கதையை சொன்னான். பெட்டகம் பற்றியும் பேய் பற்றியும் காட்டெறி வனவாள்களை பார்த்தது பற்றியும் விளக்கினான். என் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நான் நினைத்தேன், ஹென்றி கூறினான். நான் மிகவும் தைரியமாக இருந்தேன். இல்லை, மேரி கூறினாள். உன் கண்களில் பயத்தை பார்த்தேன். என்ன? ஏய், அது நான்தான். ஒரு போர்வை அணிந்திருந்தேன், மேரி கூறினாள். ஆனால் சந்திரன் எப்படி? ஹென்றி கேட்டான். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. இவ்வளவு நேரம் கதை கேட்டீங்கள் அல்லவா? இப்போது உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். அதற்கு கருத்துப் பகுதியில் பதில் சொல்லுங்கள். நன்றி. மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.